அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் பாகம் 2 படிச்சிட்டு இருக்கோம். பாபுஜி கிட்ட லாலாஜி பேசிட்டு இருக்காரு. அப்ப வெவ்வேறு அமைப்புகள்ல போயிட்டு லாலாஜியை குருவா ஏத்துக்கிட்டாலும் அவருடைய நேரடியான வாரிசை பின்பற்றாமல் பிறரை சார்ந்து இருப்பவர்களால எப்படி அவங்களுடைய இன்னர் கண்டிஷன் எப்படி பாதிக்கப்படுதுன்னு நேற்றுக்கு பேசணும். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி. பாபு மதன் மோகன் லால் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய லாலாஜி இதை மருத்துவ கொள்கைகளின்படி கூறுவதெனில் அவர்களுக்குள் சிதைவு ஏற்பட்டுள்ளது என்று கூற வேண்டும். எதை சொல்லணும் அப்படின்னு சொல்றாருன்னா, இதை அப்படின்னு எதை சொல்றாருன்னா, அவருடைய சீடர்கள் யாரை பின்பற்ற வேண்டுமோ அவர்களை பின்பற்றாமல் கடினத்தன்மை வாய்ந்த சிலரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றுறாங்க. அப்படி பின்பற்றுவதனால அவங்களுக்குள்ளார ஏற்பட்டிருக்க கண்டிஷன் ஒரு பழுத்த கொப்பளம் போன்ற ஒரு சீடு பிடித்த நிலையில அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நேற்றுக்கு சொன்னார். அததான் இன்னைக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றார். இதை மருத்துவ கொள்கைகளின்படி கூறுவதெனில் அவர்களுக்குள் சிதைவு ஏற்பட்டுள்ளது என்று கூற வேண்டும். லூயிஸ் கோகன் இந்த சிதைவை அழுகிய வஸ்து என்று குறிப்பிடுகிறார். ஆன்மீக கண்ணோட்டத்தில் இந்த அழுகிய நிலையை வேறொரு அர்த்தத்தில் நான் அழைக்கிறேன். இதயத்தில் ஒளியூட்டப்பட்ட ஒருவர் அந்த மக்கள் முன் அமர்ந்தால் அவர்களிடம் இருந்து வெளிப்படும் ஒரு துர்நாற்றத்தை அவர் உணர்வார். எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு இன்னர் கண்டிஷன் ஃபெயிலியர் ஆயிட்டு, அதாவது ஒரு கடினத்தன்மை வாய்ந்த ஒருத்தரை, ஒரு போலி குருவை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா அவருடைய இன்னர் கண்டிஷன் ரொம்ப மோசமாகும். அப்படிப்பட்டவங்க முன்னாடி போய் ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒருத்தர் உட்கார்ந்தா அவருக்கு ஒரு அழுகிய ஒரு அந்த ஒரு துர்நாற்றம், அவர்களிடமிருந்து வெளிப்படுகின்ற ஒரு துர்நாற்றத்தை இவர் உணர்வார். சிம்பிளா சொல்லணும்னா வி ஆர் ஸ்டிங்கிங் அப்படின்னு சொல்றாரு. நம்மலாம் அது மாதிரி ஒரு நாற்றம் உடையவர்களாக மாறிவிடுவோம். முறையான ஒரு குருவை நம்ம ஃபாலோ பண்ணாட்டி தான் நடக்கும், கண்டிஷன் கீழே போனா அப்படின்னு சொல்றார். இப்போது இதற்கு தீர்வு அறுவை சிகிச்சையே ஆகும். சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். மேலும் சிலர் இந்த அமைப்பில் இருந்து வெளியேறக்கூடும். ஒண்ணு, அவங்க இங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள முழுமையாக குணப்படுத்தி அவங்களுக்குள்ளார இருக்கிற எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுட்டு அவங்கள முதல்ல இருந்து திரும்பி புனரமைக்கணும். இதுதான் அறுவை சிகிச்சைன்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா அதுக்கான முயற்சியில இறங்கும் பொழுது சில பேர் இல்ல நான் பாபுஜியை குருவா ஏத்துக்க மாட்டேன், அவரை லாலாஜியுடைய வாரிசா நான் ஏத்துக்க மாட்டேன், இந்த சிஸ்டத்துல இருந்து நான் வெளியில போறேன்னு போயிடக்கூடும். எந்த அமைப்பு அப்படின்னா சத்மத், அதுதான் லாலாஜியுடைய அமைப்பு. அது இன்னும் மாற்றப்படலை. பாபுஜி புதிதாக உருவாக்கின இந்த புதிய முறைக்கு சகஜ மார்க்கம்னு பெயரிட்டதோட இருக்கக்கூடிய இன்னும் ராமச்சந்திரா மிஷன் முறையாக பதிவு செய்யப்படலை. இதெல்லாம் இருக்கிற இப்போதைய பிரசன்ட் கண்டிஷன். அமைப்பு என்று நான் தற்போதைய அமைப்பையே கூறுகிறேன். முந்தைய அனைத்தும் கலைக்கப்பட்டு விட்டன. ஏன்னா இப்ப இருக்கிறது லாலாஜி உருவாக்கின அந்த அமைப்பு மட்டும்தான். அதற்கு முன் இருந்த எல்லா விதமான சிஸ்டங்களும் கலைக்கப்பட்டு விட்டன. உங்கள் முன் இந்த நிலையை கூறியுள்ளேன். சொற்களால் கூறுவதெனில் இது அவர்கள் நிலை குறித்த சரியான விளக்கமாகும். சிலர் நல்லவர்களாக இருந்தாலும் மற்றவர்களின் ஆதிக்கம் அவர்களில் பெரும்பாலோர் மீது ஆழமாக பதிந்துள்ளது. சில பேர் அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா அவங்களுக்கு இன்னும் புரியல யாரு வாரிசுங்கிறத புரிந்துக்கிற தன்மை இல்லை. அவங்கள அந்த இன்னொரு குரூப்ல இருக்கிற பீப்புள் டாமினேட் பண்றாங்க. அவங்களுடைய டாமினேஷன்னால அவங்களால அங்கேருந்து வர முடியல. இது நிறைய இடத்துல நடக்கும். ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்களால ஒரு சில பேரை முகத்தை முறிச்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாது. அதனாலயே அதுல போய் மாட்டிக்குவாங்க. அதையும் அவர் லாலாஜி சொல்றாரு. எல்லாருமே அப்படி கிடையாது. சில பேர் வேணும்னே அந்த பக்கம் இருக்கிறாங்க. சில பேர் பொன் பொருள் இது மாதிரி பதவி இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு அங்க இருக்கிறாங்க. சில பேர் தனக்கு மரியாதை கிடைக்கணும்னு அங்க இருக்கிறாங்க. சில பேர் நல்லவர்களாக இருந்தாலும்
அவர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியாததுனால அங்க இருக்கிறாங்க சொல்றாரு. 6 பிப்ரவரி 1945 சுவாமி விவேகானந்தர். நானே நிலைமையை நேரில் பார்வையிட்டேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் லாலாஜி சொன்னாரு. அவரு என்ன சொன்னாரோ அது அத்தனையும் நானும் விவேகானந்தரும் சேர்ந்து போய் பார்த்தோம். எங்க 2 பேருடைய ஒரு மதிப்பீடு தான் இது அப்படின்னு சொல்லிதான் இவ்வளவு லாலாஜி சொல்லிட்டு வர்றாரு. லாலாஜி சொல்லி முடித்த பிறகு விவேகானந்தர் ஆரம்பிக்கிறாரு. நானே நிலைமையை நேரில் பார்வையிட்டேன். சீரழிவை ஏற்படுத்தும் அனைத்து விஷயங்களும் அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளேன். உங்களது ஆன்மீக சகோதரர்கள் உங்கள் குருவுடனான தொடர்பை இழந்துவிட்டதால் காரிருளால் சூழப்பட்டிருக்கும் அந்த ஆன்மாக்களிடையே எனது பிரபுவாக நானும் ஏற்றுக்கொண்டுள்ள மாஸ்டரின் பணி சுமூகமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணம் நிலவுகிறது. விவேகானந்தர் லாலாஜியை தன்னோட குருவாக ஏத்துக்கிட்டதாக சொல்றார். இந்த இடத்துல எனது குருவாக நானும் ஏற்றுக்கொண்ட பிரபு யாரு? லாலாஜி. ஏன் அப்படிங்கிறதையும் சொல்றார். உங்களுடைய ஆன்மீக சகோதரர்கள் உங்கள் குருவுடனான தொடர்பை இழந்து விட்டனர். இவருதான் கனெக்ஷனை கட் பண்ண சொன்னார். இப்ப சொன்னார் லாலாஜி, உங்களுடன் நேரடியாக தொடர்புல இல்லாதவங்களோட கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிடுங்க. அவங்க என்ன பண்ணணும், திரும்பி ஆரம்பிக்கணும்னா உங்கள்கிட்ட வந்து சேர்ந்து திரும்பி அந்த தொடர்பை உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏற்கனவே. அந்த கனெக்ஷன் கட் ஆனதனுடைய விளைவு இது நம்ம படிக்கிறப்ப வந்து 1944 செப்டம்பர் அந்த ரேஞ்சில் நம்ம படிச்சிருப்போம். இந்த ஒரு 4 மாதம் 5 மாத காலகட்டம், செப்டம்பர் இல்லை, ஒரு ஜூன் ஜூலைல படிச்சிருப்போம். இந்த ஒரு 6 மாத காலகட்டத்துல இந்த கனெக்ஷன் கட் ஆனதனுடைய விளைவு என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இவங்க 2 பேரும் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குருவுடனான தொடர்பை இழந்து விட்டதால் காரிருளால் சூழப்பட்டிருக்கும் அந்த ஆன்மாக்களிடையே எனது பிரபுவாக நானும் ஏற்றுக்கொண்டுள்ள மாஸ்டரின் பணி சுமூகமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணம் நிலவுகின்றது. ஒரு நரி ஊளையிடுவதை கேட்டால் மற்றவையும் ஊளையிட ஆரம்பிக்கும் என்பதில் உள்ள கருத்தே இதற்கு சரியான விளக்கமாகும். இந்த மனிதர்களும் அவ்வாறே ஊளையிடுகின்றனர். சர்வ வல்லமை உள்ள கடவுளின் விருப்பம் தற்போதைக்கு நாம் தவிர்க்கும் விஷயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி போறாரு விவேகானந்தர். சொல்ற விஷயம் அப்படி இருக்கு. நரி ஊளையிடுவது அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு நரியோ அல்லது நாயோ ஒண்ணு வந்து ஊளையிட ஆரம்பிச்சதுன்னா அந்த பகுதியில இருக்கிற எல்லாம் அதோட சேர்ந்துட்டு ஒண்ணுன்னா கத்த ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒருத்தர் வந்து அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாருன்னா அவரோட சேர்ந்து கொண்டு அந்த எதிர்ப்பை தெரிவிக்கின்ற ஒரு கூட்டம் வந்து உருவாக்கும். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. மனிதர்களும் அது போலதான். சர்வ வல்லமை உள்ள கடவுளின் விருப்பம் எப்படி இருக்கிறதுன்னா நாம் தவிர்க்கும் விஷயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம எதை தவிர்க்கிறோம்னா அழிவு ஏற்படுவதை தவிர்க்க விரும்புகிறோம். அவர்களுக்குள்ளார இருக்கிற நிலை வந்து மோசமடைவதை தவிர்க்க விரும்புகிறோம். அவர்களுக்குள்ளார ஏற்படுற அந்த அழிவை நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி சர்வ வல்லமை உள்ள கடவுளின் விருப்பம் நாம் தவிர்க்கின்ற விஷயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இடைநிறுத்தம். சுவாமி விவேகானந்தர், உங்கள் குருவின் முன்பாக நீங்கள் செய்வது போலவே என் முன் நீங்கள் அமர அனுமதிக்கிறேன் சொல்றார். எப்படி வந்து லாலாஜி முன்னாடி உட்கார்ந்து நீங்க சிட்டிங் உட்கார்ற மாதிரி எப்படி உட்காருவீங்களோ அது போலவே என் முன்னாடி நீங்க அமரலாம். தெய்வீக பணிகளை செய்வதில் பாபு மதன் மோகன்லால் தரப்பில் மந்த நிலை உள்ளது. அத்தகைய உயர்நிலையில் உள்ள ஒருவர் மந்தத்தன்மை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். பெரும்பாலும் இது வந்து நாமளாதான் செய்யணும் அப்படிங்கிறார். தெய்வீக பணிகளை செய்வதற்கான சக்தி ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட பின் அவர் அதை செய்வதில் ஒரு சோம்பேறித்தனப்பட்டு கொண்டு மந்த நிலையை வெளிப்படுத்தினால் அதை வந்து உயர்நிலையில் உள்ள ஆன்மாக்கள் விரும்புவதில்லை. அதான் சொல்றார், தெய்வீக பணிகளை செய்வதில் பாபு மதன் மோகன்லால் தரப்பில் உள்ள மந்த நிலையை ஒருவர் தவிர்த்து விட வேண்டும். இந்த மந்த நிலை என்ன பண்ணும், அவர்களுடைய மனோதிடத்தை பலவீனப்படுத்திவிடும். அவருடைய மனோதிடம் பலவீனம் அடைந்து உள்ளது. அதை முழுவதுமாக மறந்து விடுங்கள். அவரிடம் யாராலும் வெல்ல முடியாத தைரியமும் அசைக்க முடியாத மனோதிடமும் இருக்க வேண்டும். அன்பு ராம்சந்திராவை தவிர அந்த அளவு உயர்நிலை அடைந்தவர் உலகிலேயே வேறு எவரும் இல்லை என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். பொழுதுக்கு பார்த்தார் பாபு மதன் மோகன்லால் பாபுஜி.
ராமச்சந்திராவை தவிர யாரும் பாபு மதன் மோகன்லால் அளவுக்கு உயர்ந்த நிலை அடையவில்லை. அப்படிங்கிற அளவுக்கு அவரை நாங்க உயர தூக்கி தான் வச்சிருக்கோம். ஆனாலும் அவர்கிட்ட அந்த ஒரு மனோபாவம், அந்த ஒரு மனோதிடம் இல்லாத தன்மை, ஒரு மந்தத்தன்மை இருக்கிறது. இந்த விஷயங்களுக்காக அவர் வரவில்லை. அவர் ஏதோ உலகியல் விஷயங்கள்ல ரொம்ப ஒரு கவனத்தோட இருக்கிறாரு. உலகியல் ரீதியா அவருக்கு குடும்பத்துல சில பிரச்சனைகள் அதுவாக இருக்கலாம், அல்லது அரசியல் சமுதாயம் அந்த போற விஷயங்கள்ல ஒரு ஈடுபாட்டோட இருந்திருக்கலாம். இந்த விஷயங்களுக்காக அவர் வரவில்லை. இவை அனைத்தையும் உதறிவிட்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் உண்மையில் ஒரு துறவியை போன்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். எப்படி ஒரு கான்ட்ரவர்சியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஒரு பக்கம் பாபுஜியை பத்தி பேசும் பொழுது நீங்கள் ராஜாவை போல வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு சொன்னாங்க. இப்ப பாபு மதன் மோகன்லாலை பத்தி பேசும் பொழுது நீங்க துறவியை போன்று வாழ வேண்டும், அவர் ஒரு துறவியை போன்று வாழ வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறாங்க. இப்ப தெய்வீகம் ரெண்டு விதமாகவும் செயல்படுது. யார் ஒருத்தன் எல்லாத்தையும் உதறானோ அவன்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்க ஆசைப்படுது. யார் ஒருத்தன் எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறானோ அவன் எல்லாத்தையும் உதறிட்டு பேலன்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுது. ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு உன்னதமான ஆன்மாக்களுக்கு ரெண்டு வெவ்வேறு நிலைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. நான் உங்கள் குருவை அன்பின் அவதாரம் என்றே அழைக்கிறேன். உண்மையில் அவர் அப்படித்தான். அன்பு ராமச்சந்திர தன் மனோசக்தியை முழுமையாக பயன்படுத்தி தமது கடமைகளை செய்துள்ளார். தனக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகள் தொடர்பான முழு நிகழ்வுகளையும் அவர் திட்டமிட்டார். பயணத்தின் போது தான் அனுபவித்த வேதனையையும் மீறி அவர் தென்னிந்தியா முழுவதையும் ஒளியூட்டியுள்ளார். அவரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்பட்டதோ அத்தனையையும் அவர் நிறைவேற்றினார். அவர் உலக சாதனைகளை முறியடித்துள்ளார். அவரது குருவால் அவருக்கு அளிக்கப்பட்ட தெய்வீக ஞானத்திற்காக நான் பாராட்டுகிறேன். சுருங்க கூறின் அவரது பணியில் போட்டியிடவோ அல்லது அவரோடு ஒப்பிட்டு கூறவோ தற்போது உலகில் வேறு எவரும் இல்லை. இவை அனைத்திற்கும் காரணம் அவருடைய தகுதி வாய்ந்த மாஸ்டர் நம்முடைய பிரபுதான் என்பதை நான் மீண்டும் கூறுவேன். குறிப்பாக மகான்களிடையே அவர் இனி எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்பதை என்னால் முன்கூட்டியே கூற முடியும். பாபுஜியோட ஒர்க்கோட நேச்சர் எல்லாம் பேசிட்டு இதற்கு காரணம் அந்த தெய்வீக ஞானம், இந்த டிவைன் விஸ்டம் யாரால கொடுக்கப்பட்டது? லாலாஜியால கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு குருநாதர் வந்துதான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கார். அதனால லாலாஜியை இப்பெல்லாம் விவேகானந்தர் நம்முடைய பிரபு, தன்னுடைய பிரபு அப்படின்னு கூப்பிடுறார். அந்த அளவுக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு மாறி இருக்கு. குறிப்பாக மகான்களிடையே அவர் எப்போதும் நினைவு கூறப்படுவார். இது யார சொல்றாங்க? பாபுஜியை சொல்றாங்க. 7 பிப்ரவரி 1945. இப்ப கிருஷ்ணர் தொடர்றாரு. நம் பிரபு பயணத்தை பற்றி ஏற்கனவே நிறைய கூறியுள்ளார். அவர் கூறியது அனைத்தும் வார்த்தைக்கு வார்த்தை சரியே. ராமச்சந்திர ஆன்மீக உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸ்ரீகிருஷ்ணரும் லாலாஜியே நம் பிரபு அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் அவங்களெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா நமக்கு தெரியல. அவங்க எந்த மாதிரியான ஒரு ஆன்மாக்கள், எந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு கொள்றாங்க, ஒரு காலகட்டத்துல யார் மூத்தவங்க, யார் சின்னவங்க, யாரு சக்தி உள்ளவங்க, யார் கடவுள். உலகத்துல எல்லாரும் கடவுள்னு கோயில் கட்டி கும்பிட்டு இருக்க ஒருத்தர் இன்னொருத்தர பிரபு அப்படின்னு சொல்றாரு. நம் பிரபு பயணத்தை பற்றி ஏற்கனவே நிறைய கூறியுள்ளார். அவர் கூறியது அனைத்தும் வார்த்தைக்கு வார்த்தை சரியே. ராமச்சந்திர ஆன்மீக உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். இத்தகைய மதிப்பு மிக்க ஒருவர் உயர் உலகிற்கும் தேவை. உடனடியாக அவருக்கு ப்ரொமோஷன் வேணுங்கிற அளவுக்கு கேட்கிறாங்க. இங்க உள்ள அவருடைய வேலைகள் ஒளி உலகத்துல இருக்கு, அங்க வந்தா அவருக்கு இதை விட பல மடங்கு வேலைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கிருஷ்ணர் வெளிப்படுத்துறார். இத்தகைய மதிப்பு மிக்க ஒருவர் உயர் உலகிற்கும் தேவை. உலகம் மிக விரைவான மாற்றத்தை கோருகின்றது. இந்த நாடு பக்தியற்ற மக்களிடமிருந்து விடுபட வேண்டும். ஏன்னா கடைசி எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் பக்தி தான். பக்தி இல்லை அப்படின்னா எதுவும் நடக்காது. பக்தின்னா கடவுள் மேலதான் அப்படின்னு இல்லை, தன்னுடைய தொழில் மேல இருக்கிற பக்தி,
நேர்மையா நேர்மையா நாணயமா நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்து மேல இருக்கிற பக்தி, குரு மேல இருக்கிற பக்தி, எல்லாமே பக்தி தான். பக்தி என்பது ஒரு மென்மையான, முழுமையான, நேர்மையான மரியாதை. அதானே. இந்த நாடு அந்த மாதிரி இல்லாத மக்களிடமிருந்து விடுபட வேண்டும். அங்கு சென்றவுடன் ராம்சந்திராவால் இந்த பணியை வெகு விரைவாக முடிக்க முடியும். எங்கு சென்றவுடன்? உயர் உலகத்திற்கு. அவர் இங்கேருந்து ரிலீஸ் ஆகி போனாரு அப்படின்னா இதை விட வேகமாக மல்டி டைமென்ஷன்ல அவரால் ஒர்க் பண்ண முடியும். இதற்கான துவக்க முயற்சி ஆதி மூலத்திலிருந்து பல முறை நேரடியாக வந்துள்ளது. இருப்பினும் அவரை தயார் செய்த மரியாதைக்குரிய லாலாஜி சாஹேப் அவரது உழைப்பின் பலனை இன்னும் சோதிக்காதது கேள்விக்குரியதே சொல்றார். இப்ப இந்த இடத்த படிக்கும் பொழுது எனக்கு ரெண்டு விதமான தோணுது. ஒண்ணு கிருஷ்ணர் சொல்றாரு, உயர் உலகத்திற்கு இவருடைய வருகை தேவைப்படுது அப்படின்னா பாபுஜி இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு அர்த்தம். இவர் அது மாதிரி அங்க வந்துட்டாருன்னா இன்னும் வேகமாக வேலை நடக்கும். அதுக்கு ஆதி மூலமும் பல முறை அல்டிமேட்டினுடைய ஒரு தூண்டுதலும் இருந்தும் கூட லாலாஜி அதை அனுமதிக்கல. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னு எடுத்துக்கலாம். அல்லது இங்க அந்த பணியை வேகமா செய்யறதுக்கு பாபுஜியினுடைய பணியினுடைய வெளிப்பாடுகள், அதுக்கு தேவையான சக்திகள் கொடுக்கறது, அதையெல்லாம் லாலாஜி கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா செய்யறாரு. அதனுடைய பலனை இன்னும் சோதிக்கவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் அந்த முதல்ல சொன்னதுதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு நீங்க படிக்கும்பொழுது எப்படி தோணுதோ அதுதான் சரியான விஷயமாக இருக்கும். இதை கருத்தில் கொண்டு அவரை இங்கு நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்ப இந்த வரியை படிக்கும் பொழுது அந்த முதல்ல சொன்ன அந்த மனோபாவம் தான் சரியாகும். ஆனா திரும்பி நான் அதை படிக்கிறேன். கிருஷ்ணர் தான் சொல்றாரு, இத்தகைய மதிப்புமிக்க ஒருவர் உயர் உலகிற்கு தேவை. ஏன்னு கேட்டா உலகம் மிக விரைவான மாற்றத்தை கோருகிறது. இந்த நாடு பக்தியற்ற மக்களிடமிருந்து விடுபட வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யணும்னா ராமச்சந்திரா இங்கே இருப்பதை விட உயர் உலகங்களுக்கு வந்துட்டாதான் அவருடைய வேலை இன்னும் சிறப்பாகவும் விரைவாகவும் நடக்கும். இதற்கான துவக்க முயற்சி, அதாவது அவரை பூமியிலிருந்து உயர் உலகத்துக்கு இழுத்துக்கிற துவக்க முயற்சி ஆதி மூலத்திலிருந்து பல முறை நேரடியாக வந்துள்ளது. ராமச்சந்திராவை மேல கூட்டுக்கிறதுக்கான பல கால்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் லாலாஜி அதை அனுமதிக்கவில்லை. இருப்பினும் அவரை தயார் செய்த மரியாதைக்குரிய லாலாஜி சேகர் அந்த மாதிரி அவரை இங்க இருந்து ரிலீஸ் பண்றதை அனுமதிக்கவில்லை. இதை கருத்தில் கொண்டு அவரை இங்கு நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. லாலாஜி ஒத்துக்காததுனால நீண்ட காலத்துக்கு பாபுஜி இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் ஆதி மூலத்துடன் மிக நெருக்கமான நிலையை அடைந்து அதனுடன் மிக ஆழமான உறவை ஏற்படுத்தி கொண்டுள்ளார். இந்த அல்டிமேட் பீயிங்கோட டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கிறாரு. அவருக்குள்ளார ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் கூட ஆதி மூலத்தை ஒரு ஷேக் பண்ற அளவுக்கு தான் இருக்குது. அதுக்குள்ளார ஒரு அதிர்வை ஏற்படுத்துற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 8 பிப்ரவரி 1945. மதிப்பிற்குரிய லாலாஜி, நண்பகல் 12 மணி. ஒருவேளை இப்படி நிகழாது இருக்கட்டும். அதாவது எதை பத்தி சொல்றாரு அப்படின்னா, வரப்போற பண்டாராவில் தன்னுடைய வாரிசாக பாபுஜியை பிரகடனப்படுத்துறதும் எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வேண்டிய விஷயமும் நடக்க போகுது. அப்படி நடக்கும் பொழுது அதை யாரும் ஏத்துக்கல, பாபுஜியை யாரும் ஒத்துக்கல. இந்த புது அமைப்பு, இவர் சொல்ற விஷயங்கள், இவர் தான் லாலாஜியினுடைய நேரடி வாரிசு அப்படிங்கிறத யாரும் ஒத்துக்காம இவர் இழிவுபடுத்தப்பட்டால், எப்படி ராமகிருஷ்ணா மிஷனுக்கு போகும்பொழுது பாபுஜி யாரும் கவனிக்கலையோ அது மாதிரி. அப்ப அது ஒரு பெரிய விஷயமா அவங்க சொல்லல. ஆனா இங்க ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டி குருநாதர் தன்னுடைய அமைப்பினுடைய வாரிசாக ஒருத்தர் நியமிச்சு பண்டாராவில் அதை பிரகடனப்படுத்த சொல்ல போறாரு. அந்த பிரகடனம் செய்யப்படும் பொழுது அதை யாரும் ஒற்றுக்கொள்ளாம பாபுஜிக்கு ஒரு இழிவு நேர்ற பட்சத்துல பண்டாராவின் போது வெற்றி கிட்டாவிடில் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பழித்து விடும் அப்படிங்கிறதுனால ஏதாவது நெகட்டிவா பேசணும்னா கூட அது மாதிரி நிகழாது இருக்கட்டும்னு ஒரு சஜஷன் கொடுத்துக்கிட்டு தான் பேசுறாங்க. இதை நம்மளும் கத்துக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு விஷயத்த நெகட்டிவா பேச வேண்டியிருந்தா
அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை முதல்ல வச்சுக்கிட்டு தான் அந்த நெகட்டிவான விஷயத்தையே நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்கரத்தின் முழு சக்தியையும் அங்கு பிரயோகிக்க நான் உங்களை அனுமதிக்கிறேன். இப்போ சுதர்சன சக்கரத்தை நீங்க கூப்பிட்டீங்கன்னா வரும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு பாபுஜிட்ட. அதனால ஒருவேளை இது போல நிகழ்வு பண்டாராவில் ஏற்பட்டால் நீங்கள் கிருஷ்ணருடைய சக்கரத்தை இயக்கத்துக்கு கொண்டு வாங்க. அந்த சக்கரம் எங்க இயக்கத்துக்கு வருதோ அங்க அழிவை தவிர வேற எதுவும் நடக்காது. அது எவராக இருந்தாலும் அதை அழிப்பது என்பதிலிருந்து சிறிதும் சிறிதும் நீங்க மாறாதீங்க, சிறிதும் அதுல இருந்து ஒரு கருணை காட்டாதீங்க அப்படின்னு சொல்றார். நான் மற்றும் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறேன். எப்போது தேவைப்பட்டாலும் ஸ்ரீ கிருஷ்ணரை அழையுங்கள். அடுத்தது சுதர்சன சக்கரத்தை இயக்கத்துக்கு கொண்டு வாங்கங்கிறது ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு, உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் பகவான் கிருஷ்ணரை நீங்க கூப்பிடுங்க, அவர் கரெக்டா வருவார். உடனடியாக உங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவார். உங்களால் அவர் விருப்பத்தை புறக்கணிக்க முடியாது. உங்கள் விருப்பத்தை அவரால் புறக்கணிக்க முடியாது என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். இது 2வது பிராமிஸ். சுவாமி விவேகானந்தரும் நானும் அங்கு முழு வீச்சில் இருப்போம். நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மனப்பூர்வமாக சமர்ப்பித்தால் மொத்த விஷயமும் தலைகீழாக மாறும். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆதி மூலத்துடனான உங்கள் தீவிர நெருக்கம் அதை சூழல் நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு சென்று விட்டது. மேலும் இறுதி அழிவின் காட்சி நிலவச் செய்யவும் முடியும். பிரளய காட்சியை கொண்டு வரவும் முடியும். நீங்க கோபப்பட்டாலோ உங்களுக்குள்ளார ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு கோபம் உருவானுச்சுன்னா பிரளயமே ஏற்படும் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. ஏனென்றால் நீங்க அந்த அல்டிமேட்டோட அந்த அளவுக்கு கனெக்ஷன்ல இருக்கிறீங்க. நீங்க சிறு அசைவை ஏற்படுத்தினாலும் உங்க மனதளவுல அது அந்த ஆதிமூலத்திலும் ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்தும். அதை சுழல் நிலைக்கு கொண்டு வரும். ஆதிமூலம் சுழல் நிலைக்கு வந்தால் அது பிரளயம் அப்படின்றதா இதுக்குள்ள நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் எனக்கு தோன்றதுதான் சொல்றேன். திரும்பியும் இந்த இடம்லாம் எனக்கு அவ்வளவு தெளிவா புரியல, எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் புரியல. ஆனா இதை படிக்கும் பொழுது இப்படிதான் தோணுது. பாபுஜியினுடைய ஒரு கனெக்ஷன் அப்படி இருக்கிறதுனால டோட்டலா எல்லாத்தையும் இயக்குகின்ற அந்த நிர்ச்சலனமாக இருக்கிற சக்தியிலேயே ஒரு சலனம் ஏற்படுது. பாபுஜியால அது நிகழும் அப்படின்னு சொல்றாருதான். இந்த சக்திகளை பற்றி உங்களுக்கு எந்த விழிப்புணர்வும் இல்லை. நீங்க அந்த அளவுக்கு இருக்கீங்கிறத பத்தி உங்களுக்கே அவேர்னஸ் இல்லை. இதற்கு காரணம் இந்த விஷயங்களை பற்றிய விழிப்புணர்வே வராத அளவிற்கு நீங்கள் என்றுடன் ஒன்றிணைந்துள்ளதே ஆகும். எனவே சில சிறப்பு உத்தரவுகள் வழங்கப்பட்டால் அன்றி உங்களது கோப சுபாவம் எப்போதாவது வெளிவந்துவிடக் கூடாதென்று நான் விரும்புகிறேன். கோபப்படுறது கூட உத்தரவு போடணுங்கிறாங்க. பாபுஜியோட நிலைமை ரொம்ப கொஞ்சம் பரிதாபம் தான். நம்ம இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது நம்மளால இத கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஆனால் லாலாஜி அப்படிதான் சொல்றாரு. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஆர்டர்ஸ் வந்தா நீங்க கோவப்படலாம், இல்லைன்னா நீங்க கோவப்படக்கூட கூடாதுங்கிறார். உங்களது கோப சுபாவம் எப்போதாவது வெளிவந்து விடக்கூடாது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ஹை லெவல்ல இருக்கீங்க. இல்லையெனில் நிலைமை தாறுமாறாகி விடும். நான் உங்களை கிட்டத்தட்ட அப்படித்தான் தயார் செய்துள்ளேன். தேவைக்கு அதிகமாக எந்த ஒன்றும் உங்களால் செய்யப்பட்டு விடக்கூடாது என நான் விரும்புகிறேன். அது டிரான்ஸ்மிஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கோவப்படுறதா இருந்தாலும் சரி, தேவைக்கு அதிகமாக நீங்க எதையும் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அதனுடைய விளைவு மோசமாக இருக்கும். பாபு மதன் மோகன்லால் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய லாலாஜி. ராம்சந்திர கடுமையாக கோபம் கொள்ளும் நிலைமைக்கு வந்தால் அது இயற்கையின் நியதிக்கு முரணாக இருப்பினும் அவரால் அனைத்தையும் நிர்மூலமாக்க முடியும் என்ற அளவிற்கு நான் அவருக்கு சக்தி வழங்கி உள்ளேன். அதற்கான காலம் கனியாதவரை இது அவரது செயல் மூலம் ஒருபோதும் நிகழாது. ஏனெனில் அவருடைய கடிவாளம் என் கைகளில் உள்ளது. அத்தகைய சக்திகள் வேறொருவரிடம் இருந்திருந்தால் அவர் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தி இருப்பார். அவரை பொறுத்தவரை இயற்கையிடமிருந்து ஒரு உத்தரவு இருந்தது. அதன்படி அவர் தயார் செய்யப்பட்டுள்ளார். இந்த அதிகாரங்கள் எவருக்கும் வழங்கப்படுவதில்லை. எவருக்கும் என்றால் வாரிசு பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு கூட இந்த அதிகாரம் வழங்கப்படுவதில்லை. அதனால பாபுஜி லாலாஜியோட வாரிசு அப்படிங்கிறது மட்டுமல்ல, அவர் ஒரு ஸ்பெஷல் பர்சனாலிட்டி என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். வாரிசு பிரதிநிதிகள் கூட
இதில் இருந்து விலக்கி வைக்கப்படுகிறார்கள். எதில் இருந்துன்னா, மேன்மையான அதிகாரங்கள் பலவற்றை இயற்கையுடைய சக்திகள் மீது ஆளுமையை கொடுக்கறதில்லை. உண்மையில் இந்த சக்திகளை அதி உன்னத நிலையில் உள்ள குருமார்களிடம் கூட காண முடியாது. பிரபஞ்சத்தின் தொடக்கத்திலிருந்து இப்போது வரை இந்த சக்திகள் பாதுகாப்பாக யார் கையிலையும் கிடைச்சிடாம வைக்கப்பட்டுள்ளன. ஏன்னா கிடைச்சதுன்னா இதை வச்சு நல்லது செய்யறதுக்கு பதிலாக நிறைய அழிவு தான் செய்வார். ஆனால் என்னுடைய வாழ்நாள்ல நான் இந்த சக்திகளுடைய களஞ்சியமாக இருந்தேன் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை. ராமச்சந்திராவின் ஆரோக்கியமும் இந்த சக்திகளின் சுமையை தாங்க தவறலாம். இந்த முழு சக்தியும் அவர்கிட்ட இறங்குனுச்சுன்னா அது அவருடைய ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கும், தாங்க தவறலாம். ஆனால் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கியது என் திறன் மட்டுமே. இதை எப்படி சாத்தியமாக்கினேன்? இந்த அளவு சக்திகளை அவரோட இணைக்கிறதை சாத்தியமாக்கியது என்னுடைய திறன் மட்டுமே. இதில் உள்ள ஆச்சரியம் என்னவெனில், இந்த சக்திகளை பயன்படுத்த ஆரோக்கிய நிலை ஒரு தடையாக இல்லை. என் வாழ்நாளில் நான் அணுகக்கூடிய நிலை ஆதி மூலத்தின் உச்சகட்டத்தை அடைந்து விட்டிருந்தது. அந்த அனைத்தையும் அவருக்கு நான் மாற்றியுள்ளேன். இப்போது பாபு மதன் மோகன்லால் விஷயம் பற்றி சுருக்கமாக கூறுகிறேன். அவரது மாமா ஏடி அதற்கு இடையூறு ஏற்படுத்தாமல் இருந்திருந்தால், காலத்தாலும் உலக ரீதியாகவும் ஏற்பட்ட இடர்களை அவர் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவரும் உயரிய உரிமைகளை பெற்றிருப்பார். பாபுஜியை பத்தி இவ்வளவு சொல்றாரு இல்லையா, சொல்லும் பொழுதே கூட ஒருத்தருக்கு வருத்தம் வரும். யாருக்கு வரும்னா, அவர் கூடவே இருந்த அவருடைய பிசப்டரா இருந்த பாபு மதன் மோகன்லால். இந்நேரம் அவருக்கு ஒரு கேள்வியே வந்திருக்கும், இவ்வளவும் பாபுஜி நடந்தது எனக்கு ஏன் ஒன்றும் நடக்கணும்னு கேட்க அவர் ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்குள்ளார பாபு மதன் மோகன்லாலை பத்தியும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. உண்மையிலேயே ஏடி ரகுபர் தயாள் இவருக்கு எந்த இடையூறும் அவருடைய மனதில் ஏற்படுத்தாமல் இருந்திருந்தார். ஏன்னா பாபு மதன் மோகன்லாலுடைய உணர்வு நிலையை கீழே இறக்கி அதுல ஒரு கல்லு மாதிரி ஒன்ன உருவாக்கி வச்சிருந்தார். நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். அந்த மாதிரியான ஒரு இடையூறை அவரை ஏற்படுத்தாமல் இருந்திருந்தால் ஒண்ணு. அதை விட முக்கியமாக காலத்தாலும் உலக ரீதியாகவும் ஏற்பட்ட இடர்களை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டிருந்தார். இது இரண்டாவது புரிச்சுமா சொல்றார். ஒருத்தருக்கு உயரிய உரிமைகள் எப்பொழுது வழங்கப்படும் அப்படின்னா, காலத்தினாலும் உலக ரீதியாகவும் தனக்கு ஏற்படுகின்ற எல்லா துன்பங்களையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டால். அதனாலதான் இதை நியமத்துல வைக்கிறார் பாபுஜி. எல்லா கஷ்டங்களையும் மாஸ்டரால் வழங்கப்பட்டவை என்று மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும். இந்த ரெண்டு விஷயமும் இருந்தா, வேற யாரும் அவருடைய நிலைமையில தலையிடாம இருக்கிற பட்சத்துல இந்த இன்னல்களையும் இடர்பாடுகளையும் ஒருத்தர் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிற பட்சத்துல அவருக்கு உயர் உரிமைகள் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை இங்க சொல்றார். அவரும் உயரிய உரிமைகளை பெற்றிருப்பார். இப்போதும் கூட அப்படி அவருக்கு இந்த உயர் உரிமைகள் கொடுக்கப்படல, பெரிய அளவுல அவருக்கு சக்திகளோடு தொடர்பு ஏற்படுத்தப்படல இருந்தாலும் கூட அவருக்கு இணையாக அன்பு ராமச்சந்திர ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த அளவுக்கு ஈடு இணை இல்லாதவராகத்தான் அவரையும் நாங்க உருவாக்கி இருக்கிறோம். எங்கும் காணப்படாத ஒரு விஷயம் என்னவென்றால், பாபு மதன் மோகன்லால் என்னை அளவிற்கு அதிகமாக ஆழ்ந்து நேசித்திருக்கிறார். அவருடைய அன்பு ரொம்ப ஆழமா இருந்ததுனால நான் அவரை இந்த உயர்ந்த நிலையில் விழிப்புணர்வுடன் பார்த்து கொண்டிருக்கிறேன். இல்லைன்னா என்னுடைய அவேர்னஸ்ல அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அளவுக்கு அவர் மேல என் கவனம் நிற்கிது அப்படின்னா அந்த அளவிற்கு அவர் என்னை நேசித்திருக்கிறார் என்பது உண்மை. இதை உங்கள் சீடர்களில் உருவாக்க உங்கள் இருவருக்கும், ராமச்சந்திர பாபு மதன் மோகன்லால் இருவருக்கும் அறிவுறுத்துகிறேன். எதைன்னா, இந்த மாதிரி ஒரு அன்பை. இந்த மாதிரி ஒரு அன்பு ஒரு சீடர்கிட்ட உருவாயிடுச்சுன்னா, ஒரு குருவானவர் எந்த ஒரு உன்னத நிலையில இருந்தாலும் அவங்களுடைய முழு விழிப்புணர்வுல சீடர்கள் இருப்பார்கள். விழிப்புணர்வு நிலையில பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி அவங்கள பத்திய எண்ணம் குருவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். திரும்பி இந்த இடத்த படிச்சுட்டு இன்னைக்கு நம்ம முடிச்சுக்குவோம். அன்பு ராமச்சந்திர ஒருவரை தவிர வேறு எவரும் பாபு மதன் மோகன்லாலுக்கு ஈடு இணையாக இல்லை. எங்கும் காணப்படாத ஒரு விஷயம் என்னவெனில், பாபு மதன் மோகன்லால் என்னை அளவிற்கு அதிகமாக ஆழ்ந்து நேசித்திருக்கிறார்.
அதன் விளைவாக நான் அவரை இந்த உயர்ந்த நிலையில் விழிப்புணர்வுடன் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. இதை உங்கள் சீடர்களில் உருவாக்க உங்கள் இருவருக்கும் அறிவுறுத்துகிறேன். அனைத்துமே இதுதான். இதன் மூலமாகத்தான் அனைத்தும் பெறப்பட்டது. இதனோடு ஒப்பிட்டால் உள்ளும் புறமும் செய்யப்படும் அனைத்து பயிற்சிகளும் தியானங்களும் பயனற்றவை. கடைசியில கொண்டு வந்து ஒரு அற்புதமான இடத்துல முடிக்கிறார். அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்க எல்லாமே. அதோடு ஒப்பிட்டால் நீங்க செய்யற தியானமாக இருக்கலாம், நீங்க என்ன பயிற்சிகள் பண்ணலாம், என்ன கடுமையான விரதங்கள் இருக்கலாம், எல்லாமே பயனற்றவை. ஏன்னு கேட்டா, இதெல்லாம் செய்யாத, இதையெல்லாம் செய்த எல்லாரோடையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது யார் என்னை அதிகமாக நேசித்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் என்னுடைய விழிப்புணர்வு நிலையில ஒட்டிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதனால உங்களுடைய சீடர்கள்கிட்டையும், அதாவது நம்ம கிட்டையும் நீங்கள் முக்கியமாக ஏற்படுத்த வேண்டியது குருநாதன் மீதான இந்த ஆழமான அன்பு. இதுதான் வெற்றியினுடைய ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. நாமும் கூட எல்லா விதத்திலும் நம்ம பயிற்சி பண்ணாலும், எல்லா விதத்திலும் மாஸ்டரை பின்பற்ற முயற்சி பண்ணாலும், அதையெல்லாம் தாண்டி நம்முடைய இதயத்தோட ஆழத்துல ஒரு உன்னதமான அன்பு நமக்குள்ளார மாஸ்டர் மீது எப்பவும் பொங்கணும். அதுக்கான ஒரு பிரார்த்தனைய இன்னைக்கு நம்ம வச்சுக்குவோம். மாஸ்டரும் தன்னுடைய குருநாதருடைய கட்டளைப்படி அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன செய்யறாரோ அதையே நம்மளும் கேட்கும் பொழுது நாமும் அவரும் ஒரே நேர்கோட்டுல இன்னைக்கு தியானத்துல வரோம். அதனால இன்னைக்கு தியானத்துல நம்மளுடைய ஒரு வேண்டுகோள், அந்த ஒரு அதி உன்னதமான அற்புதமான அன்பு நம்ம ஒவ்வொருவருடைய இதயத்திலும் மாஸ்டர் மீது பொங்கி வழியட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட காலை நேர தியானத்திற்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.